எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு ஒரு குட்டி பயணம் போகிறோம். எங்கே போகிறோம்னா ஒரு கல்லூரி நண்பனை பார்க்க போகிறோம். பயணத்துடைய பேர் என்னன்னா நண்பனை தேடி. இந்த மாதிரி காட்டு பகுதியெல்லாம் கடந்து பள்ளம் மேடு சாலையெல்லாம் கடந்து அந்த நாயை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவன் ஊருக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அவன் கடைக்கு தான் போக போகிறோம். எங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. அவன் கடைக்கு போகலாம். இன்னைக்கு பல ரோடு காட்டு வழியில தாண்டி ஆபத்தான பயணத்தை கடந்து வந்தது இந்த தொழிலதிபரை பார்க்க தான். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்து நேரடியாக பார்த்து அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு இத்தனை வருஷத்துல அப்படின்றத அவர் வாயால கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் பாருங்க. வணக்கம் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். 1 2 3 and 4. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, அருமையா இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய அருளாலும் என்னுடைய நண்பர்களுடைய துணையாலும் நல்லா இருக்கு. அந்த நண்பர்கள் பேர் பதிவு பண்ண முடியுமா? யாராவது? தாமோதரன் ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்காரு. கிட்டத்தட்ட 6 வருஷம் அவரு மீட் பண்ணி இன்னைக்கு தான் வந்து நேர்ல நம்பருக்கு அடிச்சு கால் பண்ண உடனே நேர்ல வந்துருக்காரு. இல்ல நம்பர் இருக்கு என்கிட்ட. தொலைச்சா தானே கிடைக்கிறதுக்கு. என்கிட்ட தான் நம்பர் இருக்கு. நம்பர் தான் இல்லையா? சொல்ல வரேன், பதிவு பண்றேன். நல்லா பதிவு பண்ணி. அந்த மற்ற நண்பர்கள் சபரீஸ்வரி இருக்காங்க, வேற யாரு இருக்காங்க, முருகன் இருக்காங்க, விக்கி இருக்காங்களா? என்ன இவ்வளவு மரியாதை? ஒரு நம்ம படிக்கும் போது ஒரு நம்ம நார்மலா டெய்லி நம்ம பேசலாம். இருந்தாலும் அவங்க இப்ப இல்ல, அவங்களுக்கான மரியாதை நம்ம கொடுத்துருவோம். இப்ப நம்ம நேர்ல பேசும்போது என்னடா எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் வந்து இப்ப விக்னேஷ் குள்ளமா இருப்பாங்க, அவங்கதான் இடையில. அடுத்த மாசம் வந்து 9வது மாசம் 13ஆம் தேதி எனக்கு கல்யாணம். அனைவரும் வந்துருங்க. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பார்ப்பாங்க. எல்லாம் வந்துடணும். இப்பயே நான் கேட்டுக்கிறேன். நான் நேரில் வந்து பத்திரிகை வைக்கிறேன். முடிஞ்சவங்களுக்கு முடியாதவங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். ஆனா இந்த பதிவை இப்படி பயன்படுத்தின பார்த்தியா? ஆனா உங்களுக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் ஏதோ இருக்கிறதால நான் கேள்விப்பட்டேன். நான் சரி அதுதான் சரி பார்த்து மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு கேட்க வந்து அதுக்குள்ள நீங்க இப்பதான் திருமணமே பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்க. என்னோட ரொம்ப மூத்தவர், பல வருடங்கள் முன்னாடி பிறந்தவர், மூத்தவர். அவருக்கு பல அனுபவங்கள் இருக்கு. நம்மளும் கேட்டுக்கலாம். அதை எனக்கு என்ன இப்பதான் 18 வயசு ஆகுது. அவங்க பேரம்பேத்திக்கு 18 வயசு ஆயிட்டு இருக்கோம். இவன் கதை விடுறான். சரி, இப்ப வேலைலாம் எப்படி போகுது? எங்க சிக்கன் சென்டர் இது காட்டாமுண்டியில இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் காட்டாமுண்டி கிராமம், மலூர்பேட்டை சாலையில இருக்கு. இந்த கடை பேரை பார்த்துங்க, அலிபாய் சிக்கன் சென்டர். என் பேர் சொன்னீங்கன்னா தரமாட்டான் எதுவுமே. நீங்களா கூட கேட்டு வாங்கிக்க. நீங்களா கேட்டா கூட தருவான். என் பேரை சொன்னீங்கன்னா சத்தியமா தர மாட்டான். அதனால நீங்களா கேட்டு வாங்கிக்கிங்க. இந்த சைடு போறவங்க. எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இவன் காலேஜ்ல போன்ல எல்லாம் எப்படி பேசுவான்றத அந்த பதிவு நான் என்னையே கடிச்சா போடுறேன். ஆனா இப்ப இவ்வளோ மரியாதையா பணிவா பேசுறாரு. அவருடைய தொழில் வளர்ச்சி அவரை ரொம்ப ஒரு பொறுமைசாலியா மரியாதைக்குரிய ஒரு நிமித்தமா அவரை வளர்த்து இருக்குது. காணொலி இதெல்லாம் இப்படிலாம் போய் பேச வேண்டியதா இருக்கு. சரி, உங்களுடைய வளர்ச்சியை பத்தி சொல்லுங்க. எப்படின்னு? ஒரு வளர்ச்சியும் இல்லை. நான் என்ன சொல்றது, இல்ல அப்படி நீங்க எடுப்புக்கு வளர்ச்சி எல்லாம் சொல்லிட்டா எப்படி? இப்ப உங்களை வந்து நம்ம சுமார் ஒரு பலாயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்து, பெரிய பெரிய காட்டு பகுதியை கடந்து வந்து, ரோட்டை கடந்து வந்து, 10 கிலோமீட்டர் பலாயிரம் கிலோமீட்டர் அவங்களுக்கு கடந்து வந்து உங்களை பார்க்க வரேன்னா இப்போ உங்களுடைய முன்னேற்றத்தை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்ல. வளர்ச்சின்றது அந்த பெண்களோட சம்பந்தப்பட்ட நான் கேட்கல, வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும். வாழ்க்கை முன்னேற்றத்தை பத்தி நான் கேட்கிறேன். வந்து படிக்கலாம் அந்த அளவுக்குலாம் அது தெரிஞ்சது. 10th படிக்கும் போது எங்க மம்மி என்ன பண்ணிட்டாங்க, இந்த கறி வெட்டுற வச்சு பாருங்க. ஓகே, அது அந்த ரோலக்ஸ் படத்துல வர அந்த கத்தி தானே இருக்கும். அதே தெரியும் உங்களுக்கு. அது வாங்கி வச்சுட்டாங்க. எப்பயும் கறி கடை தான் வைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சரி, எனக்கு அந்த டைம்ல எதுவும் இல்லை. 150 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய். அது
வா. அது வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் அங்கே எதர்ச்சியா 10th பாஸ் ஆகிட்டோமா, சரி போய் ஜாலியாக படிக்கலான்னு போனோம். அப்புறம் இந்த 11th 12th போச்சு, 12th பாஸ் ஆகிட்டோம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா பாஸ் ஆயிடுவோமா அப்படின்ற நம்பிக்கை இல்லையா 10வது 12வதுலயா? நம்பிக்கையே இல்லை, ஒரே ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. அப்ப எப்படி பாஸ் ஆனீங்க? அதுதான் மெடிக்கல் மிராக்கிள். சொல்லுங்க. 12வதும் பாஸ் பண்ணிட்டீங்க. பாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஏசி மெக்கானிக் கைத்தொழில் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதை எங்கள் அப்பா திட்டினாரு, ரோட்டில் எவனோ ஏதோ சொல்லிட்டு போகாம போல இருக்கு. அதை பார்த்துட்டு வந்து என்னடா நீ இது மாதிரி பண்ணியிருக்காங்க, சரி நம்ம போய் சும்மா என் ஃப்ரெண்டு தான் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் வந்து அப்ளிகேஷன் போட்டார். ஆனால் அவருக்கே அங்கே சீட்டு கிடைக்கும், எனக்கு கிடைச்சிடுச்சு. அப்புறம் அந்த டைமில் 1800 கட்ட சொன்னாங்க. கலைமாமணி மேடம் அவங்க தான் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சொல்கிறோம், சரித்திரம். அது வந்து சம்பவமே பண்ணிட்டாங்க. நெருங்கிய தோழியான பேர், அவங்க பேர் மறந்துச்சுங்க. நெருங்கிய தோழின்றீங்க, பேரை மறந்துட்டீங்கன்றீங்க. 6 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை இப்போ நடுவில் கூட நந்தினிங்களா? நந்தினி தான். அவங்களுக்கு வாழ்த்து சொல்றீங்க. வந்து திருமணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இருக்கு, வாழ்த்துக்கள். அவங்க எதுவும் சொல்லலை, மேரேஜ் போகிறோம், பரவாயில்ல, இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஆமாம். அவங்களுடைய நண்பர்கள் அனைவரும் எந்த ஒரு துறையிலும் போய் எதில் சாதிச்சு எதுவும் நல்லதாக இருந்தால் சரி, அவங்களால முடிஞ்சு ஏதோ விவசாயமோ ஏதோ ஒன்று செஞ்சு அவங்க வந்து இன்னும் கொண்டு அவங்க இப்ப பிடிச்ச நண்பர் கூட படிக்கும்போது இவர் தான். அடிச்சா பார்த்தீங்களா வீடியோ? இருந்தாலும் வந்து வீடியோக்கெல்லாம் சொல்ல, இவர் தான் பட்டையை போட்டு வந்து ஏமாதி அது வந்து பதிஞ்சிடுச்சு. இவர் ஒரு எப்படி அதிகமாக வந்து தெரியும்னா, ஸ்டார்டிங்கில் விக்கின்னு ஒரு நண்பர், நாங்கள் வந்து இங்கே ஃபஸ்ட்டு டே காலேஜ் போயிட்டு போகிறோம். சார் இது மாதிரி பிஏ தமிழ் எங்கே இருக்கு அவர்கிட்ட தான் கேட்டேன். ஆனால் எங்கேண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒர்க்கு பார்ப்பா அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பில்டிங் காமிச்சாரு. சரின்னு சொல்லிட்டு நான் போய் பில்டிங் உள்ள ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் ரூமில் போய் உட்காந்தேன். அவன் பின்னாடியே வந்து என் பக்கத்தில் உட்காடுறான். அவங்க கிளாஸ் தான். அப்படி எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க தமிழில்? 43. அதுல 200 தானே, மறந்துடுச்சிங்க. 80 எடுத்தீங்க. அது ஆமா, அது நான் மதிப்பெண் வந்து அதிகமா எடுத்ததால மறந்துடுச்சு. அதனால அதிகமான்றதால அது கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் போட்டவருக்கு சீட் கிடைக்கல. போட்டவருக்கு கிடைக்கல. போட்டவருக்கு ஆமா, ஒருத்தன் பார்த்து எழுதிட்டு பின்னாடி இருக்கும் பாஸ் ஆகிறான் பாரு, அந்த மாதிரி எனக்கு போனதுக்கு அவன் தான் போட்டான். ஆனா அவனுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சிடுச்சு. அடிக்கடி ஸ்ட்ரைக் நடக்கும் காலேஜ்ல. அதை விட அரசு கலைக்கல்லூரியில தான். ஆமா, நாங்க நியூஸ் பேப்பர்லாம் வந்தோம். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான். ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாதா, ஸ்ட்ரைக் இருந்தா நல்லா இருக்குமே, அப்பதான் சனி ஞாயிறு லீவு முடிச்சுட்டு போவோம். திங்கட்கிழமைக்கு லீவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே போவோம். கரெக்டா லீவ், ஏன்னா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருப்பாங்க, எதனா ஒரு ப்ராப்ளம். அந்த லீவை வந்து எப்படி பயனுள்ளதா பயன்படுத்துவீங்க? பயனுள்ளதான்னா ஜாலியா சுத்துவோம், அப்படி எல்லா வேலையும் செஞ்சுட்டோம். சரி, படிக்கிறது மட்டும் செய்யல, போனது படிக்கிறத தவிர அதான் வரலையப்பா, அதான் வரலையே, படிப்பே ஏற மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் சரியா ஸ்கூல் காலேஜ் போக முடியாது ஆனதால மேடம், கலைமாமணி மேடம் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. ரீடு, இந்த எக்ஸாம் நீங்கள் எழுத முடியாது, உங்களுக்கு ஹால் டிக்கெட் தர மாட்டேன், நெக்ஸ்ட் தான். நாங்களும் கெஞ்சி என்னென்னவோ பண்ணிட்டோம். காரணம் இருக்கும்ல, அந்த ரீடுன்னு ஒன்று போட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு காரணம். காரணத்துக்குரியவர் தான் என்கிட்ட பேசிட்டே இருக்காருங்க உட்காந்து. இல்லை என்னன்னா, எனக்கு ரீடு போட்டதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு அப்போ வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. வண்டியில போயிட்டு ஒரு 3 மாசம் இவர் எங்களுக்கு வந்து தாமோதரன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மனசுல ஒரு பதியுது. அப்படின்னும் போது வந்தார். காலேஜ் நார்மலாக நம்ம ஸ்டார்டிங் வந்த அளவுக்கு பழக மாட்டோம் இல்லையா, நேராக போவோம், பண்ணா பார்த்துட்டு வந்துடுவோம். காலேஜ் இப்போ படிக்கலையோ வந்துடுவோம். தலைவன் என்ன பண்ணார், வண்டி எடுத்துன்னு எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு அந்த நெல் அரைக்கிற மிஷினில் எடுத்துன்னு போய் விட்டாருக்காரு போல. எங்களுக்கு தெரியாது, என் கிளாஸ் பையன் தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இது பண்ண பார்த்து, சரி பசங்களாம் போயிருக்காங்களேன்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் பிரேம் ஐயா கூப்பிட்டு, பிரேம் சார் இருக்காரு, அவர் கூப்பிட்டு என்ன பண்ணாரு, உங்கள் கிளாஸ் பையனுக்கு அடிபட்டுருக்கு, நீங்கள் தான்ப்பா பார்க்கணும் அவனை, நீங்கள் பண்ணு விட்டு போனால் எப்படி. அவங்க 2 பேர் தான் போய் கூப்பிட்டுன்னு போனாங்க. யார் வேடியை போகணும், முருகனும் 2 பேரும் கூப்பிட்டுன்னு போய் அவங்க அம்மா அப்பா வர வரைக்கும் இருந்து பார்த்து விட்டுட்டு வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியாது. சரி, அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி அப்போ கொஞ்ச நாள் காலேஜ் பக்கம் வரல தலைவன். அப்போ அடிபட்டு 3 மாசம் ஹாஸ்பிட்டல் தான். அம்மாவுடைய தாலி அடகு வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணோம். அப்போ அந்த தாலி மீட் எடுக்க தான் வந்து வேலைக்கு போயிட்டேன். கருங்கட்டை வேலைக்கு போயிட்டு ஒரு 3 மாசம் கிளாஸ்க்கே வரல. அது வராதனால தான் எனக்கு ரீடு போட்டாங்க. அது ஓகே, என்னோட தப்பு. நான்
அந்த மீதி 5 பேர், அந்த 5 பேர்ல நீங்களும் ஒருத்தர்ன்றது எனக்கு தெரியும். நீங்க எதனால உங்களை ஈடுபட்டாங்க? அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். அது வந்து ஒரு இளமை காலம் தானேங்க. ஒரு என்ன சொல்றது, நம்ம காலேஜ் போறோம் அப்படின்னும் போது அப்பெல்லாம் கீபேட் மொபைல் தான் வச்சிருப்பேன். இப்போ அந்த டைம் வந்து ஒரு லவ் போயிட்டு இருந்தது, அதுவும் ஒரு காரணம். அதே காலேஜ் போய் இன்ட்ரெஸ்ட் இல்லை போறதுக்கெல்லாம். அது கிளாஸ் அட்டன் பண்ணாவது காதல் அது அப்போ போயிட்டு இருந்தது. அதான் இருக்கலாம், மூணாவதுன்னு நினைக்கிறேன். 3வது 2வது அப்பதானே வந்து சேரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லிஸ்ட் எடுக்கலாம். கல்லூரியில வந்து சேர்ந்த உடனே 3வது. அது அப்ப பள்ளி ஆல்ரெடி வந்து நம்ம காலேஜ்லாம் கிடையாது, வெளியே நம்ம ரிலேட்டிவ் அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம், அப்படியே போயிட்டு இருந்தது. காலேஜ் வந்து சேர்ந்தேன், ஒரு மாசம் 2 மாதம் உங்க கூட பார்த்து அந்த லவ்வும் இல்ல. இப்போ அந்த 3 பெண்களை வந்து காலேஜ்ல அது டபுள் சைடா ஒன் சைடா? டபுள் சைடு தான். ஏன் விட்டு போனாங்கன்னா உங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதால அவங்க கிட்ட சரியா பேச முடியாத காரணத்தால அல்லாஹ் வந்து அவங்க 3 பேர்த்த நல்லபடியா காப்பாத்து என்கிட்ட இருந்து. எனக்கு அப்படிதான் தோணுது. கரெக்ட் தான். அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் அப்படியே போய் அவங்களுக்குலாம் மேரேஜ் ஆகி குழந்தை இருக்கு. 2 பேர், ஒருத்தவங்களுக்கு 2, அவங்களுக்கு 1, இன்னொருத்தவங்களுக்கு ரீசெண்டா மேரேஜ் ஆயிருக்கு. இன்னொருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கும் ஒரு பையன். எல்லார்ட்டையும் பேசிட்டு தான் இருக்கான். எல்லார்ட்டையும் ஒருத்தவங்க தான் பாம்பேல இருக்காங்க, அவங்க கிட்ட தான் சரியா பேசுறது இல்லை. அவங்க பேச மாட்டாங்க என்கிட்ட, ரிலேட்டிவ்ன்றதால. மீதி எல்லார்ட்டையும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். நம்ம லவ் பண்ணி அவங்க நம்ம விட்டுட்டு போனா அவங்க நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். நல்லா இருக்கட்டும், சந்தோஷம். இப்போ அடுத்த மாசத்துல 29ஆம் மாசம் 14 எனக்கு மேரேஜ். அனைவரும் வருவாங்க, இன்வைட் பண்ணுவேன். ஆமாம், நீங்களே வருவீங்களா தெரியல. நீங்கள் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாரு. இவரை பிடிக்கிறது 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணா இன்னைக்கு தான் வராரு. ஒரு ஐயா கல்லூரி முடிச்சு வந்துட்டீங்க, மேற்கொண்டு ஏதாவது படிக்க முயற்சி பண்ணீங்களா? இல்ல, அரியர் அந்த ரீடு வச்சாங்க இல்லையா, அதுல வந்து 20 எக்ஸாம் எழுதணும் ஒரே டைம்ல. 16 எக்ஸாம் பாஸ் ஆயிட்டோம், 4 போயிடுச்சு, 20 எக்ஸாம். அந்த 6 பேர்த்துல அப்போ யாரு தான் கிளியர் பண்ணி அடுத்து படிக்க? அது தெரியல எனக்கு. நீங்க அது உங்களை சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியல. இப்போ எனக்கு வயிறுல 4 மறுபடியும் போயிடுச்சேடா, நல்லா தானே எழுதணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா இங்கிலீஷ் தான். இதெல்லாம் பாஸ் ஆயிட்டோம், இங்கிலீஷ் தான் ஃபுல்லாவே. இப்போ அந்த 6 பேர்ல 6 பேருமே பசங்களா? வீடு போட்ட 6 பேருமே பசங்களா? பொண்ணுங்களும் இருக்காங்க, 2 பேரு பொண்ணுங்க இருக்காங்க. அதுல நந்தினி ஒருத்தங்க, இன்னொருத்தங்க பேர் தெரியல. அவங்க பேர் எனக்கு சரி. அவங்க பேர் வந்து அனுஷியா. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ, அவங்களுக்கு தெரியல. ஓகே, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அப்படியே கடந்து வந்துட்டீங்க. இப்போ என்ன நிலைமையில இருக்கிறீங்க? இப்போ நல்லா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு சின்ன தொழில், வருங்காலத்தில் ஒரு தொழில் எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா? அப்படி நம்மளுடைய உழைப்பு தானே எல்லாமே. வேற ஏதாவது சொல்லணுமா? வேற ஏதாவது உங்களுடைய நண்பர்களுக்கு, தோழர்களுக்கு, தோழிகளுக்கு? ஆமா, நம்ம நண்பர்களுக்கு விட்டுட்டு போனவங்களை பத்தி நம்ம பேசி பிரச்சனை இல்லை. இப்ப இதெல்லாம் நல்லா இருக்கட்டும். நம்ம நண்பர்கள் விட்டுட்டு போனதால தான் நல்லா இருக்கிறாங்க எனக்கு அப்படி. என்னை விட்டு போனதால அவங்க நல்லா இருக்காங்க. எப்படியோ ஒண்ணு நல்லா இருக்கட்டும், விடுங்க. எப்படியோ ஒன்று நல்லா இருக்கட்டும். அவங்க இப்போ நம்ம படித்தோம் இல்லைங்களா, அவங்க எல்லாம் வந்து ஒரே டைம்ல மீட் பண்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி ரெடி பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரும் வந்து ஒருத்தரா சந்திக்கிறீங்க போல இருக்கு. என்னன்னா பிள்ளையார் சொல்லி போட்டதே இப்போ பிள்ளையார் வச்சு போட்டீங்க. இப்போ நான் இவ்வளவு தூரம் உங்களை ரொம்ப ஒரு கடுமையான பாதைகள்லாம் கடந்து வந்து பார்க்க வந்தேன். எனக்கு என்ன சொல்ல, 10 ரூபாய் ஜூஸ் வாங்கி வந்து தரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க உங்களுக்கு எப்ப திருமணம் அதை சொல்லுங்க. அதுக்கான பதில் இப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம். அடுத்து திருமணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதா? அந்த டைலாக் சொல்ல போவோம். அது காலம் தான் முடிவு பண்ணோம், நம்ம கையில எதுவும் இல்லை. காலம்லாம் முடிவுலாம் இப்ப எந்த காலமும் முடிவு பண்ணாதே. அதெல்லாம் முடிவு பண்றவங்க பண்ணுவாங்க, யாரு தெரியல. எல்லாம் இறைவன் அருள் தான். எந்த பிரச்சனையும் இல்லை. மனிதன் வந்து பெரிய ஆளா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப மனம் நிகழ்ச்சியா இருக்கு. ஆமா, பல வருடங்கள் கடந்து நான் எதிர்பார்க்கல இவ்வளவு ஒரு கடுமையான பயணத்துக்கு போறோம்.
இவ்வளவு கடுமையான ஏங்க இவன் 10 கிலோமீட்டர் கூட இருக்காது அங்கிருந்து வந்துட்டு 2000 கிலோமீட்டர் வந்தேன் கடுமையான பாதையை கடந்து வந்தேன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கிறான். ஏண்டா நான் அதான் அங்கிருந்து சரி கிளம்பி வீடியோக்காக நான் எதுவும் பேசுறது இருந்தா வாடா போடான்னு பேசிட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பும்போதே ஓகே ஒரு பெரிய எதிர்ப்பை நோக்கி போறோம், சந்திக்க போறோம்னு ஒரு எதிர்ப்பா அந்த காட்டு பகுதியில வரும்போது கொஞ்சம் பயம், ஏதாவது சிங்கம் புலி கரடி அங்கெல்லாம் வந்துடும். கரெக்ட் தான். சரி போதுப்போ நம்ம நண்பனுக்காக தானே போறோம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்தேன். வந்து நல்லபடியா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கூடி சீக்கிரம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்துருங்க வீட்டுக்கு. பத்திரிக்கைக்கு நான் வரமாட்டேன், காங்க போன்ல சொன்னா கூட வர மாட்டீங்க. இல்ல நமக்கு பத்திரிக்கை நேரடியா வரணும், வீட்டுக்கு வரணும். நம்ம திருமணம் நீங்க வீட்டு சரி நான் நேரடியா வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க வீட்டுல இருப்பீங்களா? அம்மா இருப்பாங்கல்ல, அம்மாட்ட கொடுத்துருப்போம், அம்மா இருந்தோடனே சொல்ல போறேன். சந்தோஷம், நான் வரேன் கண்டிப்பா. எங்க இருந்தாலும், ஏன்னா நீங்க வரும்போது நான் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துல இருக்கலாம், இது விண்வெளி நிலா வேற ஏதாவது கிரகத்துல இருக்கலாம், எங்க இருந்தாலும் பறந்து கண்டிப்பா வரேன், வந்து வைக்கிறேன். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அனைவருக்கும் எங்க நண்பனை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு நாள் தானே, ஒரு நாளுக்கு மேல ஓடக்கூடாது, அதுலயே ஃபேமஸ் ஆயிடும், அது சொல்றேன். கண்டிப்பா பயணம் உங்ககிட்ட இருந்தா முதல்ல ஆரம்பிக்கிறேன். சந்தோஷம், வெற்றிகரமான பயணமா அமைய இறைவா. இவனை வெற்றிகரமா பார்த்து இது பண்ண அப்புறம் என்ன திரும்ப சொல்லுவான், இவனை தான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தோம் ஒருத்தவனும் பார்க்கலன்னு சொல்லுவான். ஐயா சப்ஸ்கிரைப் மக்களே என்னை காப்பாத்துங்க, இல்லைன்னா என்ன எங்க அக்கா கல்யாணத்துக்கு வந்து கேசரி வைக்கிறதுக்கே வந்து அந்த காலேஜ் முடிச்சு 3 வருஷம் ஃபுல்லா என்னை சாவடிச்சிடான். உங்க அக்கா கல்யாணத்துக்கு வந்து எனக்கு ஒரு கேசரி வைக்கல, பக்கத்துலலாம் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் சொல்லின்னு இருக்கான். இப்போ இதே மாதிரி வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு வந்து வீடியோ எடுத்துட்டானா, இப்போ மட்டும் நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்க, அவன் என்னதான் சொல்லுவான், என்னன்னு சொல்லுவான், உன்னை வந்து எடுத்தேன் ஒருத்தர் கூட பார்க்கல, மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லுவான். இதை பார்த்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மரியாதையா சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க? ஐயோ திட்டுவாங்க, திட்டுவான். அதே 1000 கிலோமீட்டர் கடந்தானே பத்திரிக்கை வரணும். இல்ல உங்களுக்கு கிட்ட தானே, நீங்க வந்து கால் எடுத்து வைக்கிறது ஒரு நம்ம வீடு, கடிக்கு வீடுனா நம்ம வீடு. அதனால பார்ப்போம். பார்த்தது ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம். விடைபெற்று இவனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.